அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி 13/3/26. நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருக்கோம். நம்மளுடைய பேட்டர்ன் பிரகாரம் வந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஒரு லாட் மட்டும்தான் பை பண்ணோம். அதுக்கப்புறம் 1310 ஒரு லாட் போட்டோம். அதுக்கப்புறம் 1300 ஒரு லாட் போட்டோம். ஆவரேஜ் நமக்கு 1305. அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக உடனே ரிட்டர்ன் ஆகிடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக நம்ம போட்ட இடத்துலேருந்து மார்க்கெட் இவ்வளோ டவுன் ஆகும் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் உடனே ரீச் ஆகும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். மார்க்கெட்டினுடைய சுச்சுவேஷன் சரியில்லாததுனால உடனே ஒரு டவுன் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது அந்த இடத்துல அந்த மாதிரி வர வேண்டிய பேட்டர்னே இல்லை. நம்ம டார்கெட் உடனே ஹிட் ஆகிருக்கும். சரி, சடனாக டவுன் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆவரேஜ் போட்டு வச்சுருக்கோம் 1252. அதுவும் பார்த்திங்கன்னா பை ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் பை ஆகும் பாருங்கள். ஏன்னா இதில் கண்டினியூஸாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. மார்க்கெட் சுச்சுவேஷன் முன்ன பின்ன இருக்கிறதுனால, அதாவது நிறைய மூமெண்ட் இருக்குது. அதனால் நம்ம சார்ட் பார்க்குற டைமில் இதை ரெக்கார்டிங் பண்ண முடியல. நம்ம சார்ட் பார்க்குற டைமில் இதை பண்ணிகிட்டு இருந்தோன்னா அப்புறம் நம்ம சார்ட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் லாஸும் மிஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு தான் போட்டுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் கம்பல்சரி. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் நான் கீழே போட்டிருந்தேன். பட் நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்த ஏரியாவும் அது ரீச் ஆகிருச்சு. ஸ்டாப் லாஸ் கேன்சல் பண்ணேன். கேன்சல் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னால் கேன்சல் பண்ணேன்னா, ஆக்சுவலாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியாவுக்கு மார்க்கெட் எப்போவுமே ஒரு தடவை அப்புறம் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆக தான் ஸ்ட்ராங்கான என்ட்ரியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அது ஸ்டாப் லாஸ் அடிக்கும்ன்றதுனால நம்ம லைவாக மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த டைமில் நம்ம சார்ட் பிரகாரம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்லேயே வச்சு எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்ற காரணத்தினால நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் காலையில் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தோம் சென்செக்ஸில். அது தவறான என்ட்ரி. அதில் ஒரு 600 சில்லரை ரூபா நமக்கு லாஸு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 499 ரூபா மட்டும்தான் இதில் ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட நான் எக்ஸிட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நம்ம ஏன் வெளியே வந்துட்டோம்னா, நம்ம மார்க்கெட் எடுத்ததுலேருந்து மார்க்கெட் சுச்சுவேஷன் சரியில்லை. அது ஃபுல்லாக டவுன் ஆனதுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட லாஸ் வந்தது. சரி, ஓகே, நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, லாஸ் பண்ணக்கூடாது. அதான் நம்ம கான்செப்ட்டு. அதனால் நோ காஸ்ட், நம்ம காஸ்ட்டுக்கு வந்ததுனால ஒரு மினிமம் ப்ராஃபிட் 499 ரூபா மட்டும் நான் வச்சுட்டு மார்க்கெட்டில் எக்ஸிட் வச்சுருந்தேன். கரெக்டாக நம்ம டார்கெட் அது ஹிட் ஆகிருச்சு. அது ஹிட் ஆனது என்னால் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது நம்ம என்ன செய்கிறது, நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண பழகணும். நமக்கு ப்ராஃபிட் வரலனாலே லாஸ் ஆகணும், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு, நம்ம போட்ட டார்கெட் எங்கே ஹிட் ஆகிருக்குன்றதை மொத்தம் இதில் ஃபுல் டீட்டெயில் நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க்யூ.